என்ன சனியா பல்லெல்லாம் நல்லா இருக்குமா கடிச்சுன்னு என்ன பண்ணுறேன்? இதுமா கடிக்கல. இது சாண்ட்விச் வந்து இது பண்ணி கட் பண்ணுறியா? இது நான் ஏதோ ஒரு ரீல்ஸில் பார்த்த மாதிரியே இருக்குது எனக்கு. பார்த்துருப்பேன், ஆனால் சாப்பிட மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் செய்யலான்னு தான் உட்காந்துட்டு இருக்கேன். என்னடா அது திடீர்னு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா வீட்டில் ஒன்றுமே இல்லை, கடுப்படிச்சுது. எம்மா டிவியை பார்த்துன்னு சொல்லிட்டு சாண்ட்விச் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரெட்டு அப்புறம் சீஸு எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க இங்கே. அதனால சரி செய்யலாம் இருக்குதுல்ல செய்யலாம்னு சொல்லிட்டு செய்யறதுக்கு வந்து உட்காந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஜெயா என்கிட்ட ரொம்ப நாளாக இதை வந்து கேட்டுட்டு இருந்தேன். நான் ஜெயா கேட்டியா இல்லையா? ஆமாம், நீ வந்து வீடியோவில் நான் பார்த்தேன் இந்த மாதிரி நீ செஞ்சதை. மாமாவுக்கு மட்டும் விதமாக செஞ்சு தரேன், எங்களாம் செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லி கேட்டேன். அதனால் எனக்கு தெரிஞ்சது வந்து செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து சாண்ட்விச் பார்த்துட்டு தான் சாண்ட்விச் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி அவளுக்காக செய்யலாமே சொல்லிட்டு தான் அந்த பிளான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் மயோனஸ் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 2 முட்டையில் இருக்க மஞ்சக்கரு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெள்ளைக்கரு சேர்த்துட்டு அது கூட 2 பல்லு பூண்டு, எலுமிச்சை பழ சாறு, அப்புறம் லைட்டாக உப்பு, லைட்டாக சர்க்கரை மட்டும் போட்டு ரவுண்டு எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். அது நல்லா கட்டியாக வர எண்ணெய் ஊற்றி அரைச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பதத்துக்கு வந்து மயோனஸ் வந்துடுச்சு. இது ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வைக்கலாம் தான், ஆனால் கிண்ணம் தேடி பார்த்து கிடைக்கலன்னு தன்பாலே ஊற்றி வச்சுக்கிட்டோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கோஸு இருந்துச்சு, கோஸு அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இன்னும் வந்து ஹீட் பண்ணல தோசைக்கல்ல டோஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட் வந்து தீஞ்சிருது. டோஸ்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சாண்ட்விட்சுன்னு தனியாக ப்ரெட் இருக்குது. இது வந்து சாண்ட்விச் ப்ரெட் இல்லை, சாதா ப்ரெட்டுன்றதுனால சீக்கிரமாக தீஞ்சு போகுது. அதனால் நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங்ஸில் வைப்போம்ல, அதெல்லாம் வச்சதுக்கப்புறமா டோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சீஸ்லாம் உருகுனா நல்லாயிருக்கும். பார்க்கலாம், ப்ரெட் ஆம்லெட் செய்யலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் வந்து 2 ப்ரெட் எடுத்துருக்கேன். நான் அடுப்பு பற்ற வச்சு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சூடானா போதும், நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்காமல் இருக்கும். இது கூட வந்து இப்போ என்னது பட்டர். ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். ஏன்னா பட்டர் சேர்த்தா இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். ஏன் அது அதிகமாக சேர்க்கலாம்ல, மேலே மட்டும். ஃப்ரெண்ட்ஸ் அது டோஸ்ட் ஆகிற வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குடை மிளகா எந்த ஒரு காய்கறி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயம், தக்காளி, கோஸ் மட்டும் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் ஒன்றா சேர்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து கொஞ்சம் மயோனஸ் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். டீஸ்பூன் எடுத்துன்னு வரலாம் பார்த்தா தேரத்துக்கே நேரம் ஆகுது. அதனால நான் கரண்டி வச்சு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் மயோனஸ் சேர்த்து நல்லா வந்து கலந்து வச்சுருக்கேன். அது பார்த்து எப்படி தான் இருக்குது, தயிர் பச்சடி செய்வாங்க பார்த்து அந்த மாதிரி இது. அப்படியா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு மயோனஸ் தடவிக்கலாம். நம்ம உள்ளே வைக்க போகிற டப்பிங்ஸ்லாம் இதில் ஒட்டணுன்றதுனால தடவிக்கலாம். மயோனஸும் வெள்ளை, ப்ரெட்டுக்கு நடுவுலையும் வெள்ளைன்றதுனால தெரிய மாட்டேங்குது சரியா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கத்துலேயுமே நான் வந்து மயோனஸ் தடவிட்டேன். ஏன்னா எங்ககிட்ட வந்து டொமேட்டோ சாஸ் இல்லை, அதனால் நான் மயோனஸை எடுத்து மேனேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு மயோனஸை வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து இந்த டப்பிங்ஸ் எடுத்து அழகாக மீடியமாக வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் டப்பிங்ஸ் வச்சாச்சு. இது கூட நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம், சீஸ். நான் வந்து பார்த்தோன்னே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நம்ம ப்ரெட்டை இது சாண்ட்விச் தான் செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா இது ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். இது வந்து ஒன்றா இருந்து சொல்லிட்டு நான் எப்படி கட்டமாக கட்டியாக இருந்து சொல்லிட்டு நினச்சேன். கடைசியில் பார்த்தா உள்ள பேப்பர் வச்சு தனியாக வச்சுக்கிறாங்க. பாருங்க இதில் வந்து வச்சிடலாம், அழகாக வந்துடும். இந்த பர்கரில் வந்து வைப்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லை, அதான் சுட்டுச்சு. அதிகமாக சுடுறிச்சா என்ன? இல்லை நம்ம மயோனஸ் தரோம்ல, அது அதுலேயே ஒட்டிக்கிச்சு. வச்சாச்சு. இப்போ வந்து தோசை திருப்பி வச்சுருக்கேன். இப்போ வந்து திருப்பி போடணுமா? ஆமாம், இப்போ வந்து திருப்பி போட்டுக்கினா
சீஸ் உருகுற வரைக்கும் சீஸ் உருகுற வரைக்கும் போடுங்களா. அன்னைக்கு நாங்கள் போய் மாலில் போய் பீட்சா வாங்கி சாப்பிட்டோம். அதில் எந்த ஒரு வாசனை வந்தோ அதே மாதிரி தான் இதுலேயும் வருது. சீஸு அப்புறம் இந்த பட்டர்லாம் சேர்த்தா அந்த வாசனை வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது, எப்பயாவது ஆசைக்கு அவ்வளோதான். என்ன சனியா பல்லெல்லாம் நல்லா இறுக்கமாக கடிச்சுன்னு என்ன பண்ணுறேன்? இறுக்கமாக கடிக்கல, இந்த இது சாண்ட்விச் வந்து இது பண்ணி கட் பண்ணுறியா? இந்த சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சொல்லு. ஒரு மயோனஸ் வைக்கிறேன். சரி. டீஸ்பூன் வந்தால் இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். தேட பால் மாறிட்டு அப்படியே உட்காந்து கட்டி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காமெடியா நானும் எடுத்துலாம் தடுக்க ஆட மாட்டேன். சரி காட்டு சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க வந்து நல்லா இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு தான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். சாண்ட்விச் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது அப்படி இப்படி தான் இருக்கும், அப்புறம் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாவி கக்குற ஆணி வர பிஸ்ட்டு அப்படியே கூட சாப்பிடுவோம். ஒன்றும் இல்லை, அடி இல்லை. சரியா நீ வெட்டக்கானா இப்போ கரெக்டாக எடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் உடஞ்சிருச்சு. வெஜிடபிள் தான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி தான் வருது? அன்றைக்கி நான் சாப்பிட்டேன்ல பீஸா, அதில் எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்குது. ஆமாம், அதில் முக்கால்வாசி வந்து சீஸு இதான் சேர்ப்பாங்க, அதனால தான் அவனுக்கு அந்த ஃப்ளேவர் தெரியும். இதுலேயும் அதே தான், நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் பீட்சா பர்கர் தக்காளி பழம் சாப்பிடவே மாட்டேன். கொஞ்சம் சாப்பிட பார்த்து ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு. சாப்பிடு, அதெல்லாம் என்ன வெஜிடபிள்ஸ் தானே. ஓகே சரி, சாப்பிட்டு பாரு. இப்போ வந்து நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நான் வந்து கட் பண்ணதான் கசுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணாமல் சாப்பிட்டு பாரு. மொறு சவுண்ட் கேட்குது. மயோனஸ் தொட்டு சாப்பிட்றீங்க போல. மயோனஸ் தொட்டு சாப்பிட மூஞ்சி ஃபுல்லாக. எப்படி இது நீ செஞ்ச சாண்ட்விச்? நான் வந்து அவங்க சேர்ந்து கொத்தமல்லிலாம் போடேன். இங்கே வந்து ஃப்ளேவருக்கு வந்து கொத்தமல்லி போட்டேன், ஆனால் கொத்தமல்லி ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இப்போ இதெல்லாம் சாப்பிட்றது கஷ்டம், வாய்ப்புலாம் ஆகிடும். இது பீட்சா பர்கர் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குமா? இது பீட்சா பர்கர் எல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வாயெல்லாம் ஆகிடும். என்ன பண்ண போகிறீங்க? உட்காந்துட்டோம். சாண்ட்விச் மட்டும் போட்டால் போதுமா? பிரெட் ஆம்லெட் போட்டு தரேன், அது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வந்து 2 பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து மயோனஸ்க்கு எடுத்து இல்லையா மஞ்சக்கரு, சரி வெள்ளைக்கரு, அது வந்து மஞ்சக்கரு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது கூட இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றி பிரெட் ஆம்லெட் சரி தரேன். சரி, நம்ம உடச்சி ஊற்றிருக்க முட்டை கூட கொஞ்சோண்டு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா அடிச்சுக்கலாம். சரண்யா விட்டா பெரிய செஃப்பாக மாறிடுவார் போல. ஆமாம், நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து நீ என்னது எதுக்கு படிக்க சொன்னாங்க? செஃப்க்கு தான், சமையல் இதுக்கு தான் படிக்க சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கலக்கி வைக்கிற முட்டையை இது கூட ஆம்லேட் மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா ஃபுல்லாக தோசைகள் ஃபுல்லாக வர மாதிரி, அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே காய்ச்சி ப்ரெட்டு தூள் எல்லாமே ஒட்டிக்கிச்சு. இங்கே பாருங்க, ஏற்கனவே நான் வந்து பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதுக்கு சேர்த்துக்கணும். இது நான் ஏதோ ஒரு ரீல்ஸில் பார்த்த மாதிரியே இருக்குது எனக்கு. பார்த்துருப்பேன், ஆனால் சாப்பிட மாட்டேன். இதில் வந்து நமக்கு தேவையான மயோனஸ் தடவிக்கலாம். அதுக்கு நீ கையில் வச்சு பார்த்து தடவிட்டு வச்சுருக்கலாம் போல். இருட்டு விட, அது முட்டையில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் முட்டை ஃப்ரெட்டாகும் அதில். சரி மயோனஸ் தொட்டு சாப்பிட்டு பாருஜா, நல்லா இருக்கும். நீ வேணாம் இல்லை, எனக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன்ல, எனக்கு அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்துருக்கும். டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்டுக்கிறேன், இதான் விட்டுட்டேன் இங்கே இந்த சைட்லாம். கேப் ஒன்றும் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரெட்டு போட்டு அது கூட சுற்றி ஊற்றுற முட்டையை அது கூட சேர்த்துறோம் இப்படி கஷ்டப்பட்டு இது வந்து மடிக்கணும் சேர்த்து வச்சிடலாம். அப்பா பரவ சூப்பராக மடிச்சாச்சுல. இது சைடில் மட்டும் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அது இருந்தால் போகுது. இது வரைக்கும் நல்லா வந்து அது பாராட்டணும். ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே லைட்டாக மயோனஸ் தடவி விட்டுக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பரவ அழகாக கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் எதுவும் ஆகலை. இது சின்ன பீஸாக இருக்குதுல அதனால ஆகலை. அது பெரிய பீஸ்லனால சன்னைக்கு வந்து நாக்கு மச்சம் இருக்குது. ஃபினிஷ். இன்னும் 3 பீஸ் இருக்குது சாப்பிடுங்க. சரி. இப்படி ஒரு அகை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம், இப்போதான் அந்த மாதிரி, முன்னெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போதான் நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கலாம். மயோனஸ் பாரு. இது வந்து அது மாதிரி இல்லை, ஆனால் சூப்பராக இருக்குது. சாஃப்டாக இருக்கு. ஆனால் பஞ்சு மாதிரி ப்ரெட்டு தித்திக்குதுல, தித்திப்பு. ஆமாம், இது சாண்ட்விச் ப்ரெட்டாக இருந்தால் தித்திக்காது. இது ப்ரெட்டு சாதா ப்ரெட்டான்றதுனால தித்திக்குது. ஓகேவா? சூப்பர். என் கையில் ஒரு கையில் தட்டு வச்சுருந்தேன், சூப்பர் கை தட்டுவேன். அம்மாவுக்கு வந்து நாங்கள் ப்ரெட் ஆம்லேட்டும் அதுக்கப்புறம் சாண்ட்விட்சையும் வந்து செஞ்சு கொடுக்குறேன். அம்மா வந்து ஆடு விட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து அம்மாவுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறேன் ஜெயா. எடுத்து போய் கொடுத்துட்டு அம்மா என்ன ரியாக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எடுத்துகிட்டு போ. பாய் பாய். என்ன அம்மா, என்னவா கப்பில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பேர்லேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தந்துருக்கீங்க. இது என்ன இது? இதுக்கு பேர் தான் சாண்ட்விச். லாஸ்ட் அக்கா செஞ்சா? ஆமாம், செஞ்சு அங்கே ஒரு நாள் சாப்பிடுறாங்க. நீ கேட்டு செஞ்சு தர சொல்லு. ஆமாம். டேஸ்ட்டு பார்க்க போனா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கீங்களா? நான் டேஸ்ட்டு பார்த்துட்டோம். உன்னை விட்டு சாப்பிட மனசு வராமல் எடுத்துன்னு வந்து கொடுத்தேன் உனக்கு. சூப்பராக தானே இருக்குது. நம்ம வந்து கடையில் ஒரு ரேட்டு சாப்பிட்டோமே. ஆமாம், பர்கர் பீட்சா அதுமாரி இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கேருந்து ஒன்றும் தெரியல போய் மேடம் அங்கே போய் எல்லாம் செய்ய கற்றுனாங்க போகிறேன். ஆமாம், யூடியூப் இருக்க பயமே. சொல்லுமே செல்லு இருக்க பயப்படுத்தி துணிச்சில் தான் இருக்கிறாங்க அவங்க. நம்ம வீட்டு போய் வெளியில் போனால் நம்ம செல்லை பார்த்து அழகாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இல்லை. ஆமாம் ஆமாம். எப்படி இருக்குமா? அது கீழே இருக்கிற ப்ரெட் ஆம்லேட்டையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 ஐட்டமா? ஆமாம். இது என்ன சொல்லுவாங்க? இது வந்து ப்ரெட் ஆம்லேட். பார்க்குறேன். ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இது இந்த அளவுக்கு செய்யணும் நான் எதிர்பார்க்கல. செல்லை பார்த்தா கூட எதனா மிஸ்டேக், நாமளாம் செல்லை பார்த்து செஞ்சு எதனா ஒன்று செய்யலான்னு முடிவு பண்ணால் கூட எதனா மிஸ்டேக் பண்ணிடுவேன். எனக்கு கேட்டால் அந்த செய்கிற நேரத்தில் வந்து எனக்கு ஒன்றும் சிந்தனை தெரியாத போடும் எனக்கு. இது வந்து அழகாக கரெக்டாக செஞ்சு சூப்பராகவும் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் சேர்த்துல இதுதான் டேஸ்ட்னு தெரியுது. என்ன இது வந்து சண்டே 2 முன்னாடி செஞ்சு பார்த்துட்டால, அதனால வந்து ஈஸியாக இப்போலாம் எந்த ஒரு செல்லும் பார்க்காம அவரே செஞ்சு கொடுத்தாரு. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் வந்து ப்ரெட் ஆம்லேட் அப்புறம் வந்து சாண்ட்விச் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் அது கம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்க்காதவங்க எங்களோட வீடியோ பார்த்துட்டு வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது பொண்ணு கையால் செய்ய சொல்லி சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்துக்கு பொண்ணு தனியாக யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வரேன். டாடா பாய்.